உங்களை எத்தனை பேருக்கு ஆஃப்டர் மேரேஜ் உங்களோட கேரக்டர் சேஞ்ச் ஆன மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க? எனக்கு அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா பிஃபோர் மேரேஜ் நீங்க என்னை எங்க இருந்து பார்த்தாலும் எந்த ஆங்கிள் பார்த்தாலும் ரொம்ப சிரிச்ச முகமா தான் இருப்பேன். ரொம்ப ஜாலியா ஃபன் பண்ணிட்டு அந்த இடமே கலகலப்பா இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். ஆனா ஆஃப்டர் மேரேஜ் அது அப்படியே அப்சைட் டவுனா மாறி இருக்கு. ஏன்னா எனி டைம் நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். இது எந்த பாயிண்ட்ல எனக்கு புரிஞ்சுதுன்னா, வீட்டுல சும்மா ஒரு நாள் மிரரை கிராஸ் பண்ணி நடந்து போறப்போ ஒரு ரிவர்ஸ் எடுத்து ஃபேஸை பாக்குறேன். அவ்வளோ உக்கிரமா ஆக்ரோஷமா இருக்கு. என் முகம் இப்படி இருந்ததே இல்லை. இந்த பாயிண்ட்ல நான் ரொம்ப சேடா ஃபீல் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் கூட அதை பத்தி பேசினேன். நான் இந்த மாதிரி கிடையாது, நான் ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு அப்படின்னு. இந்த மாதிரி அவர்கிட்ட என்னை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றப்போவே நான் ரொம்ப பிரேக் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் இப்படி கிடையாது, நான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்ற பாயிண்ட் இருக்கு பாருங்க, ரொம்ப மோசமா இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்கீங்கன்னா மறக்காம உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பர்சன் கூட இதை உட்காந்து பேசுங்க. சுயத்தை இழந்து போறதுன்றது ரொம்ப பெரிய வலிதான். ஆனா எத்தனை நாளைக்கு நீங்க உங்களை நெகட்டிவாவே யோசிச்சுட்டு இருப்பீங்க? அது ரொம்ப டேஞ்சர். ஸோ நீங்க பாசிட்டிவ் சைடுக்கு மூவ் ஆன் பண்ண வேண்டியது